நிலாவையும் சோழனையும் பிரிக்க நினைக்கிற மனோகருக்கு நிலா சரியான பதிலடி கொடுத்து வீட்டை விட்டு வெளியேறி சோழன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னங்க, இது என்ன வீடா இல்ல சத்திரமா? கண்டவங்களா நிலாவை பாக்குறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறத பார்க்கும்போது எனக்கு அப்படியே கடுப்பா இருக்குங்க. பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலாவோட அம்மா மனோகர் கிட்ட சொல்ல, இங்க பாரு தேனு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருந்துக்க. நமக்குன்னு ஒரு சரியான நேரம் வரும்போது எப்படியாவது நம்ம நிலாவை திருவண்ணாமலைக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் இங்க சேரனுமே அங்க நிலாவை பாக்கிறதுக்காக இங்க மனோகரோட வீட்டுக்கு வராரு. வந்த சேரனை பார்த்ததும் இங்க நிலா இருந்துகிட்டு, அண்ணே வாங்கண்ணே, வீட்டில இருந்து எல்லாருமே என்னை வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா நீங்க தான் என்னை வந்து பார்க்கலையேன்னு கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எப்படியோ நீங்களும் வந்துட்டீங்க. வாங்கண்ணே வந்து உக்காருங்க. அம்மா ஒரு கப் காஃபி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா கேட்க, அங்க தேன்மொழியுமே அங்க காஃபி எடுத்துக்கிட்டு வந்து சேரன் கிட்ட கொடுக்க, நிலா நீ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததுல இருந்து அந்த வீடு வீடாவே இல்லப்பா. முடிஞ்ச வரைக்கும் அந்த வீட்டு பக்கம் நீயும் வந்துட்டு போற மாதிரி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரனும் நிலாவும் பேசிக்கிட்டு இருக்க. என்னங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரியே தெரியல. நாம நிலாவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டா என்னமோ ஒருத்தரா வந்து பார்த்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. நிலாவை நம்ம திருவண்ணாமலைக்கு கூப்பிட்டுக்கிட்டு போயிடலாம். இங்க பாரு, நான் தான் சொன்னல சரியான நேரம் கிடைக்கட்டும்னு, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சேரன் கிளம்புற நேரமா பார்த்து, சேரன் நான் உங்களை கூப்பிட்டுக்கிட்டு போறேன், நேரம் ஆயிடுச்சு, இனிமே நீங்க எந்த நேரத்துக்கு வீட்டுக்கு போவீங்க, நிலா நீ கொஞ்சம் எடுத்து சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க மனோகர் சொல்ல, ஆமாண்ணா நேரம் ஆயிடுச்சு, நீங்க அப்பா கூடவே கார்ல போய் இறங்கிடுங்க அப்படின்னு நிலாவுமே சொல்ல, அங்க சேரனுமே மனோகர் கூட கிளம்பி நேரா கார்ல போறாரு. அதே நேரமா பார்த்து, நீங்க என்னை இங்கே இறக்கி விட்டுடுங்க, இது பக்கத்துல தான் இருக்கு, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் காரை விட்டு இறங்க. உடனே மனோகர் இருந்துகிட்டு, ஒரு நிமிஷம் சேரன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நிலாவும் சோழனும் பிரிஞ்சுட்டாங்க, டிவோர்ஸ் வாங்கிட்டாங்கன்னு நானும் கேள்விப்பட்டு தான் இந்த ஊருக்கு வந்தேன். ஆனா கடைசியில பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்ச மாதிரியே தெரியலையே. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம எப்படியாவது எப்பயாவது பார்க்க மாட்டோமான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அந்யோன்யமா இருக்காங்க. ஆமா, எதுக்காக நிலா விவாகரத்து கொடுத்தான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோகர் கேட்க, சேரன் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும், அது இல்ல சேரன், நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையை நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா நம்மளால முடிஞ்ச வரைக்கும், அதான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நிலா கிட்ட பேசி அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கலாம்ல, அதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோகர் கேட்க, உடனே அங்க இருந்த சேரனும் ஒன்று விடாம அங்க சோழன் ஏமாத்தி அங்க நிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த முதல் நாள் கொண்டு சோழனுக்கும் நிலாவுக்கும் டிவோர்ஸ் வாங்கினது முதற்கொண்டு எல்லாத்தையும் ஒன்று விடாம அங்க மனோகர் கிட்ட சொல்ல, மனோகருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்ன சேரன் சொல்றீங்க? அப்படியா, சரி, வீட்டுக்கு நேரமாச்சுன்னு சொன்னீங்களே, நீங்க கிளம்புங்க, முடிஞ்ச வரைக்கும் நான் நிலா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மனோகருமே காரை ஓட்டிக்கிட்டு நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த மனோகரோ ரொம்ப கோவத்தோடவே ரூமுக்கு போக, அங்க தேன்மொழி இருக்கிறத பார்த்ததும், தேனு போய் அந்த கதவை சாத்திட்டு வா. என்னங்க, என்னாச்சு? அந்த சேரன் ஏதாவது உங்ககிட்ட பேசினானா? ஆமா தேனு, நம்ம பொண்ணு இருக்காளே, நம்ம பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா நம்ம பொண்ணு அந்த சோழன்னு விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போல. கடைசியில பார்த்தா அந்த சோழன் நம்ம பொண்ணை ஏமாத்தி தான் அவ கழுத்துல ஸ்டேஷன்ல வச்சு கல்யாணத்தை பண்ணிருக்கான். என்னங்க சொல்றீங்க? சோழனை நம்ம பொண்ணு காதலிக்கலையா? ஐயோ ஆமாத்தேன்னு, இந்த விஷயத்த கேட்கும்போது எனக்கு அப்படியே தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டுக்கு கார் டிரைவரா வந்த ராஸ்கல் நிலா ஏதோ காப்பாத்துறதுக்கு சொன்னா, கடைசியில இதுதான் சாக்குன்னு நம்ம நிலா கழுத்துல தாலியை கட்டி பொண்டாட்டியாக்க நினைச்சிட்டான். இந்த மனோகர் யாருன்னு விடிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோகர் சொல்ல, அப்படியாங்க, அதனாலதான் நம்ம பொண்ணுக்கு விஷயம் தெரிஞ்சு டிவோர்ஸ் கொடுத்துட்டு இவ தனியா இருக்காளா? இல்லங்க, அந்த சோழனை விடவே கூடாது. நம்ம பொண்ணு வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டான். இனிமேலும் பார்த்துக்கிட்டு இருக்க கூடாதுங்க. எப்படியாவது நிலாவுக்கு சரியான உண்மையை புரிய வச்சு அந்த சோழன் கை காலை உடைச்சாவது அதுக்கப்புறம் நம்ம நிலாவை நம்ம கூடயே கூட்டிட்டு போயிடலாங்க. அவன் நம்ம பொண்ணுங்க, நம்மளை புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தேடி சொல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் தான் சொல்லிட்டேன்ல, விடிஞ்சதும் இந்த மனோகர் யாருன்னு அந்த நடேசன் குடும்பத்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசனுமே விடிஞ்சதும் அங்க தேனை அழைச்சுக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய், இந்த மாதிரி என் பொண்ணை ஏமாத்தி அந்த சோழன்கிறவன் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி என் பொண்ணோட வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டும் கொடுத்து அங்க மனோகரோ போலீஸை அழைச்சுக்கிட்டு நேரா நடேசனோட வீட்டுக்கு வராங்க. விடிஞ்சதும் விடியாதுமா இங்க போலீஸோட வந்த மனோகரை பார்த்ததும் இங்க நடேசன் இருந்துகிட்டு, என்ன சார்,
இவங்க எதுக்காக உங்களை கூப்பிட்டுக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்க, யோ எங்கய்யா உன் பையன் சோழன், அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்க, டேய் சோழா, உன்னை தேடி உன் மாமனார் வந்திருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் சொல்ல, சோழன் சேரன் பாண்டியன் பல்லவன்னு எல்லாருமே வெளியே வராங்க. வெளியே வந்த சோழனை அங்க போலீஸுமே அரெஸ்ட் பண்ண, சார் இப்போ எதுக்காக சார் என்ன அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்க, யோ இவங்க பொண்ணு நிலாவை நீ ஏமாத்தி அந்த பொண்ணுக்கே தெரியாம கழுத்துல தாலி கட்டி நீ கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வா சார், முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க சார், நல்லா 4 அடி அடிச்சு நல்லா அடி வெளுத்து வாங்குங்க சார். எவ்வளவு தைரியம் இருந்தா, ஆஃப்டர் ஆல் ஒரு கார் ஓட்டுறவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், இவனை விடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்ல, அங்க இருந்த இன்ஸ்பெக்டருமே சோழனை அடிச்சு நல்லாவே தரன்னு இழுத்துக்கிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு போறாங்க. விஷயம் தெரிஞ்ச இங்க சேரனும் என்னதான் மனோகர் கிட்ட கெஞ்சினாலும், சே என் பொண்ணு வாழ்க்கையவே கெடுத்திருக்கான், அவனெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனோகருமே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நேராக வீட்டுக்கு போயிடுறாரு. விஷயத்த இங்கே சேரனும் அங்கே நிலாவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உன் அப்பா கிட்ட நேற்று ராத்திரி எல்லா உண்மையும் சொன்னேன், அதுக்காக உன் அப்பா சோழனையே போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டாங்க, நீ வாமா நிலா அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த அங்கே சேரன் நிலாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, நிலாவோ பதறி அடிச்சுக்கிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்க்க அங்கே சோழனை அடி வெளுத்து வாங்கினதுல தலையெல்லாம் ரத்தமாகி அங்கேயே சுருண்டு படுத்து கிடக்கிறத பார்த்ததும் இங்க நிலாக்கு ரொம்பவுமே பார்த்துட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. சார், யாரை கேட்டு சார் நீங்க சோழனை அரெஸ்ட் பண்ணீங்க? ஏமா இவ்வளவு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? ஆமா நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்க, சார் என் பேர் நிலா சார், இதோ இருக்காரே அடிச்சு போட்டு கிடக்குதே, அவர் யாரும் இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, என்னம்மா சொல்ற, உன்னோட ஹஸ்பண்டா? உங்க 2 பேருக்கு தான் விவாகரத்து ஆயிடுச்சே, உங்க அப்பா அம்மா தான் ஏதோ இவன் உன்னை ஏமாத்தி கழுத்துல தாலி கட்டி உன் வாழ்க்கையவே அழிச்சிட்டதா சொல்லி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இவனை தூக்கி வச்சு முட்டிக்கு முட்டி தட்டினேன். என்ன தைரியம் இருந்தா ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போறதை விட்டுட்டு என்னமோ அவங்க வீட்டு பொண்ணையை ஏமாத்தி கழுத்துல தாலி கட்டுறது, அதனாலதாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் நிலா கிட்ட சொல்ல, சார் யார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் என் புருஷன் மேலே நீங்கள் கை வச்சிருவீங்களா? இங்கே பாருங்க சார், அவர் என்னை விருப்பம் இல்லாமல் தாலி கட்டியிருக்கலாம், ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், என் அம்மா அப்பா வந்து சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கீங்க. ஒழுங்கு மரியாதையா இப்போவே என்னோட ஹஸ்பண்ட் சோழனை வெளியே விடுங்க. யோ கான்ஸ்டபிள், இந்த பொண்ணை பார்த்தா அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்த மாதிரியே தெரியல, ஏதோ விளையாடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, முதல்ல அவனை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்ல, அங்க கான்ஸ்டபிளுமே சோழனை வெளியே விட வந்த சோழனோட முகத்துல ரத்த காயங்கள் இருக்கிறத பார்த்ததும் அங்க இருந்த நிலாவோ சோழனை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. சாரி சோழன், என் அம்மா அப்பா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சியே பார்க்கல. சே, மனசாட்சி இல்லை அவங்களுக்குலாம். இப்போ அவங்கள என்ன பண்றேன்னு பாருங்க. நீங்க வாங்க சோழன், முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொல்ல, உடனே சேரன் இருந்துகிட்டு, டே சோழா மன்னிச்சிடுடா, தெரியாம அவங்க அப்பா கேட்டாரே, உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க கேட்குறாருன்னு நினைச்சு அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாம சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுடா சோழா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, அண்ணே ஏன்னா இப்படி பண்ற? ஏற்கனவே இதே மாதிரி தான் அந்த ராகவன் கிட்ட சொல்லி அவனுமே பெரிய பிரச்சனை பண்ணான். இப்போ அவங்க அப்பா கிட்ட சொல்லி இப்பயும் ஒரு 7.5 இழுத்து வச்சுட்ட, என்னென்ன நீ போன அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் சொல்ல, சோழன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு நேராக சோழனை மனோகரோட வீட்டுக்கு நிலா கூப்பிட்டுக்கிட்டு வர்றதை பார்த்ததும் அங்கே தேன் இருந்துக்கிட்டு, ஏ நிலா என்னடி ஆச்சு? சோழன் என்னாச்சு உங்களுக்கு? வாங்க வாங்க உள்ளே வந்து உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அங்கே நிலாவோட அம்மா ஒரு ட்ராமாவை நடத்த, போதும் நிறுத்திடியா உன் ட்ராமாவை, ஏற்கனவே இப்படிதான் சோனியும் என்னையும் அங்கே திருவண்ணாமலைக்கு கூப்பிட்டுக்கிட்டு போய் உட்கார வச்சுட்டு அங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை, திருட்டு பழி போடணும்னு சொல்லி அங்கே சோனியை கடத்தி வச்சிருந்த கும்பல் தானே நீங்கள், இங்கேயும் அதே மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்படி 2 பேரும் இங்கே வந்திருக்கீங்களா? நான் உங்களை கேட்டேனா, என் வீட்டுக்கு வாங்க, நானும் சோழனும் டிவோர்ஸ் பண்ணிட்டோம், என்னை கூப்பிட்டுக்கிட்டு போங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? எதுக்காக இப்போ தேவையில்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்படி சோழனை அடிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கீங்க? சொல்லுங்கப்பா சொல்லுங்க, இப்போ மட்டும் ஏன் வாயை முடிக்கிட்டு அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்த கோவத்துக்கு அங்கே மனோகரை பார்த்து பேச, போதும் அனிலா, ஏதோ நீ தெரியாம புத்தி கெட்டு போய் பேசிக்கிட்டு இருக்க, அன்னைக்கு உனக்கு விருப்பம் இருந்துதான் என்னமோ இவன் உன் கழுத்துல தாலி கட்டினதா நினைச்சு நானுமே சரி போனா போதுன்னு சொல்லிட்டு என்னோட வேலையை பார்க்க நான் போயிட்டேன். ஆனா கடைசியில இப்பதானே உண்மை தெரிஞ்சது, இந்த பொறுக்கி ராஸ்கல் உன் கழுத்துல உனக்கே விருப்பம் இல்லாம
தேவையில்லாம கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையவே நாசம் பண்ணியிருக்கான். இப்போ மட்டும் என்ன நீங்க 2 பேரும் சந்தோஷமாவா இருக்கீங்க? அதனால தான் வந்த கோபத்துக்கு என்ன இவனை கொன்னு போடாம விட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தனேன்னு நீ சந்தோஷப்படுறத விட்டுட்டு என்கிட்ட வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. சரி, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இங்க பாருடா, ஒழுங்கு மரியாதையா நிலாவை விட்டுட்டு தூர போயிடு. அப்படி இல்லைன்னா இந்த மனோகர் யாருன்றத நீ பார்க்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மனோகர் சொல்ல, உடனே இங்க நிலா இருந்துகிட்டு, போத நிறுத்துங்கப்பா. இன்னொரு தடவை சோனியும் என்னையும் பிரிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் மரியாதை கெட்டு போயிடும். நானும் அப்பா அப்பான்னு போன போதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா சோழனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்க வீட்டில் இருக்க நிம்மதியை விட நான் சோழன் கூட ரொம்ப சந்தோஷமாவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்போ என்ன, நாங்க டிவோர்ஸ் பண்ணிட்டோம். ஆனாலும் 6 மாசத்துக்குள்ள கண்டிப்பா நான் சோழனை மறுபடியும் கல்யாணம் பண்ணுவேன். என்னையும் சோழனையும் பிரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். இனிமே உங்க பொண்ணா உங்க வீட்டில் இருக்க மாட்டேன். சோழனோட பொண்டாட்டியா இப்பவே நான் அவன் கூட வீட்டுக்கு போக தான் போறேன். சோழன், நீங்க வாங்க, நாம போகலாம். இனிமே மனசாட்சியே இல்லாத இவங்க கூடலாம் நான் இருக்கவே மாட்டேன். வாங்க சோழன் அண்ணே, வாங்க நான் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீலா சோழனை அழைச்சிக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப, இங்க தேன் இருந்துகிட்டு, என்னங்க இது, இவ இப்படியெல்லாம் பேசுறா. கேவலம் இந்த டிரைவரை தான் பிடிச்சிருக்கு, அதுவும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணவனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறா. ச்சே, இதுக்காக வாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தேனுமே அங்க மனோகர் கிட்ட புலம்பி தள்ள, இங்க மனோகருக்கோ தலையில இடி விழுந்த மாதிரி அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு.